गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஹேவலம்ப நாம சம்வத்சரம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து மகர மாதம், அதாவது தை மாதம், சுக்லபக்ஷம். இன்றைக்கி துவாதசி திதி, இன்றைக்கி சுக்ல துவாதசி, மிருகசீர்ஷ நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம், அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த சில அத்தியாயங்களில் இந்திரன் வதம் பண்ணத்தை பற்றி சொன்னால், போன 12வது அத்தியாயத்தில் இந்திரனால் விருத்ராசுரன் வதம் செய்யப்பட்டான்னு சொல்லி முடித்தாள் அந்த அத்தியாயத்தை. பஷ்யதாம் சர்வலோகானாம் அலோகம் சமபத்யத விருத்ரஸ்ய தேகாத் நிஷ்கிராந்தம்
ஆத்மஜோதிரரிந்தமா. இந்திரன் விருத்திரனை கொன்னோடனே வஜ்ராயுதத்தினால கொன்னான். இல்லை, அதை இல்லாட்டா கொல்லிருக்க முடியாது. அந்த விருத்திரனை உண்டாக்கினவர் துவஷ்டா. என்ன காரணம்னு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்திரன் ஒரு சமயம் அவனுக்கு புரோகிதனாக ஒரு ஆள் தேவைப்பட்டது. அதுக்காக இந்த துவஷ்டாவினுடைய புத்திரனான விஸ்வரூபனை குருவாக வரிச்சான். அதை குருவையே வதம் பண்ணிவிட்டான், மகாபாபம். அதனால் துவஷ்டா கோப்பப்பட்டு இந்த இந்திரனை கொல்லணும்ன்ட்டு இந்திரனுக்கு சத்ருவாக விருத்திரனை உண்டாக்கினாள். பகவானை ஆராதித்து பலத்தை ஏற்படுத்திந்து அந்த விருத்திரனை கொன்னான்னு போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இந்த 13வது அத்தியாயத்தோடு இந்த விருத்ராசுர வதத்தினுடைய அந்த கதைகள் எல்லாம் முடிகிறது, பலஸ்ருதியோடு கூட. சக்தியான 13வது அத்தியாயம் இது. இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொன்னாள். த்ரயோதசே து விருத்ரஸ்ய பிரம்மஹத்யா மகாபயாத் சிரம் நஷ்டோ விதச்சக்ரோ விஷ்ணுனேதி நிரூபியதே விஷ்ணுனா இதி நிரூபியதே. விருத்ராசுரனை கொண்டதுனால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாச்சு. அதை ஏற்றுண்டு அவன் பல காலங்கள் அஜ்ஞாதவாசமாக இருந்துருந்தான். ஒருத்தருக்கும் கண்ணில் படாமல் இருந்துட்டு இருந்தானாம். பிறகு மகாவிஷ்ணுவினால் அவன் ரட்சிக்கப்பட்டு அப்படி பல யஜ்ஞங்கள் பண்ணி அதனால் ரட்சிக்கப்பட்டான்னு இந்த அத்தியாயத்தில் சொல்லி அந்த அத்தியாயத்தை முடிக்கிறாள். அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச விருத்ரே ஹதே த்ரயோ லோகாः விநாசக்ரேண பூரித சபாலாஹி அபவன் சத்யः விஜ்வரா நிர்வృతேந்திரியாः. ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு கதை சொல்லிட்டு வர சொன்னாள். ஏ பரீட்சித்து, இந்த விருத்ராசுரனை இந்திரன் கொன்ன பிறகு அப்போவே இந்த 3 லோகங்கள்லேயும் இருக்கப்பட்ட லோகபாலால் எல்லாரும் பயமில்லாதவனால ஆனாலாம். ஏன்னா விருத்திரனால் இத்தனை நாளாக பயந்துட்டு இருந்தவாள். அவளுக்கு ஜுரமெல்லாம் நீங்கி பயமெல்லாம் நீங்கி எல்லா இந்திரியத்தையும் தைரியமாக உற்சாகமாக வச்சுட்டு இருந்தாலாம் லோகபாலால் எல்லாரும்னு சொன்னாள். இந்த விருத்ராசுர வதத்தினால தேவர்ஷி பித்ருபூதானி தைத்யாக தேவானுகாஸ்வயம் பிரதிஜக்மு ஸ்வதிஷ்ணியானி பிரம்மேஷேந்திராதயஸ்ததா. தேவர்கள், ரிஷிகள், பித்திருக்கள், பூதங்கள், தெய்த்தியாள்னா ராட்சசாள், தேவர்களை வேலைக்காரர்களாக உடையவர்கள், பிரம்மதேவன், மகாதேவன், இந்திரன், இவள்லாம் சுயமாகவே அங்கேருந்து தங்களோட சொந்தமான இடங்களுக்கு திரும்பி போனாள்னு சொன்னாள். ஏன்னா இத்தனை நாளாக பயந்துட்டு இருந்தவாள். பிறகு ராஜா கேட்டான் சுகாச்சாரியாவை பார்த்து. ராஜோவாச்ச இந்திரஸ்யா நிருணதே ஹேதும் ஸ்ரோதுமிச்சாமி பூமுனே ஏனாசன் சுகினோ தேவா ஹரே துக்கம் குதோ பவது. அப்போ ராஜா சுகாச்சாரியாவை பார்த்து கேட்டான், ஹே ரிஷே, இந்திரனுக்கு ஏற்பட்ட கவலைக்கு என்ன காரணம்னு கேட்குறேன், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தேவதைகளெல்லாம் சுகமாக இருந்தாள், விருத்ராசுரன் கொன்ன பிறகு அவள்லாம் தைரியமாக இருந்தாள், மூச்சு விட்டாள், லோகபாலாலெலாம் சந்தோஷமாக இருந்தாள்னு சொல்கிறேள். ஆனால் இந்திரனுக்கு மட்டும் எந்தனால துக்கம் ஏற்பட்டது, அதனுடைய மூல காரணம் என்ன, அதை எடுத்து சொல்லணும். நான் உடனே ஸ்ரீ சுகாச்சாரியால் சொல்ல ஆரம்பித்தாள். அப்பா ஸ்ரீ சுகவாச்ச விருத்ர விக்ரம சம்விக்னாः சர்வே தேவாः சஹர்ஷிபிः தத்வதாயார்த்தயன் இந்திரம் நைச்சத்பீதோ பிருகத்வதாத். விருத்திரனுடைய பராக்கிரமத்தையும் அவனுடைய பலத்தையும் கண்டு பயந்தவரான தேவர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் எல்லாரும் அந்த விருத்திரனை எப்படியாலும் கொல்லணும்னு இந்திரன்கிட்ட போய் வேண்டின்றாள். ஆனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துவிடுமேன்னு இந்திரன் பயந்தான். அதனால் அவனை கொல்றதுக்கு அவன் விரும்பலை. அப்போ இந்திரன் சொன்னானாம், இந்த விருத்திரனை போய் நான் கொன்னேன்னாக்கா எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரும்னு பயமாக இருக்குது, நான் கொல்லலைன்னு சொன்னாள். இந்திர உவாச்ச ஸ்ரீ பூஜலத்ருமைரேனோ விஸ்வரூபவதோத்பவம் விபக்தம் அனுகிருண்ணத்பிஹ விருத்ரஹத்யாம் கமார்ஜ்மியகம். இந்த முன்னாடி விஸ்வரூபனை கொண்டுவிட்டு
பாபம் சம்பவிச்சிருக்கு, எனக்கு குரு துரோகம் பண்ணி குருவை வதம் பண்ணேன்னுட்டு பண்ணி ஸ்திரீகள் பூமி ஜலம் இவைகள்லாம் என்னுடைய பாபத்தை பிரித்து எடுத்திருந்தாள்னு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போது அது போராதுக்கு இந்த அவருடைய அப்பாவான துஷ்டாவனால் உண்டாக்கப்பட்ட இந்த விருத்திரன் இருக்கானே, அவனை போய் வதம் பண்ணேன்னா அவனுடைய தோஷத்தை நான் எங்கே போய் போக்குவேன், கவலையாக இருக்கே, அவனை போய் கொல்ல சொல்கிறேன்னு இந்திரன் கேட்டானாம். அவள் கேட்டதுக்கு ஸ்ரீ சுகாச்சாரியால் சொல்கிறாள் என்ன பதில் வந்ததுன்னுட்டு. ஸ்ரீ சுகம் வாச்ச ரிஷயஸ்ததுபாகர்ணிய மகேந்திரமிதமப்ருவன் யாஜயிஷ்யாம பத்ரம் தே ஹயமேதேன மாஸ்மபைஹி. அப்போது ரிஷிகள் எல்லாரும் தேவதைகள் எல்லாரும் சொன்னாலாம் இந்திரனுக்கு, அப்பா இந்திரா, துளி கூட கவலைப்படாத, பிரம்மஹத்தி தோஷம் வருமோன்னுட்டு. அதுக்கு நாங்கள்லாம் பிராயசித்த கர்மாக்கள் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம், பல அஸ்வமேத யாகங்களை நடத்தி வைக்கிறோம், கவலைப்படாத. அஸ்வமேத யாகத்தை நடத்தினா எல்லா பாபங்களும் போயிடும்னு அவனை இந்திரனை பார்த்து உற்சாகப்படுத்தினாலாம், நீ விருத்திரனை கொல்லணும்னுட்டு. ஹயமேதேன புருஷம் பரமாத்மானமீஸ்வரம் இஷ்ட்வா நாராயணம் தேவம் மோக்ஷசேபி ஜகத்வதாத்து. இந்த அஸ்வமேதங்கிற யாகத்தை பண்ணினால் பரமபுருஷனான பரமாத்மா ஈஸ்வரன் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிச்சு, அதனால் அந்த பலம் இருந்ததுன்னா அந்த புண்ணியத்தினால யார் ஒருவன் இந்த ஜகத்தையே இந்த யூனிவர்ஸையே வதம் செஞ்சால் கூட அந்த பாப்பத்தில் கூட இருந்து விடுபட்டு விடுவான். அப்பேற்பட்ட சக்தி உடையது இந்த அஸ்வமேதங்கிற யஜ்ஞம். அதை நாங்கள் பண்ணி வச்சு விட்றோம், பகவானை சந்தோஷித்து நாராயணனை சந்தோஷப்படுத்துகிறோம்னு சொன்னாலாம். அதனால்தான் இப்போ கூட இந்த கலியுகத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாள், கிராமங்கள்லாம் பழைய பிராச்சீன சம்பிரதாயம் என்னென்னா, ஏகாதசி சிவன் கோவிலில் போய் உட்காந்துட்டு இல்லைனா விஷ்ணு கோவிலில் உட்காந்துட்டு அஸ்வமேத தைத்திரிய பிராமண பாகத்தில் இருக்குது அஸ்வமேத பிரஷ்னம்னுட்டு, அந்த அஸ்வமேத ஐச்சித்ராஸ்வமேதம்னு சொல்கிறது. அது இப்போ கூட நியூஜெர்சியில் பல இடங்களில் சொல்கிறதா கேள்விப்படுறேன். அது அச்சித்ராஸ்வமேதத்தை எடுத்து ஜபிப்பாள். அச்சித்ராஸ்வமேதம் நான் ஒரு தடவை அங்கே நியூஜெர்சியில் இருக்கிறத எங்கள் ஆற்றுக்கு அங்கே ஷர்மா சாஸ்திரின்னு ஹிந்து டெம்பிள் நியூயார்க்கில் ஒரு நல்ல வேதவித்து நல்லா கனாந்தம் படித்தவர், அவர் ஹைதராபாத்துக்கு திரும்பி போயிட்டார். அவரையும் கைலாசநாத சாஸ்திரியும் ஒரு நாளைக்கு எங்கள் ஆற்றுக்கு அழைச்சின்னு வந்து ஒரு ஏகாதசி அன்னைக்கு அஸ்வமேத பிரஷ்னத்தை நீங்கள் சொல்லணும்னு சொல்லி டேப் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அஸ்வமேத பிரஷ்னத்தை கேட்டாலே புண்ணியம், அதுவும் ஏகாதசி அன்னைக்கு வழக்கமாக கேட்பாள். இப்போ அது டேப்பிலலாம் வந்துடுத்து, கிரி ட்ரேடிங்கில் டேப் போட்டு வைக்கிறாள் அந்த அஸ்வமேத பிரஷ்னத்தை, அச்சித்ராஸ்வமேதம்னு பேர். அவன் சொன்னாலாம் ரிஷிகளெல்லாம் இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணினா இந்த லோகத்தையே நாசம் பண்ண யாராக இருந்தாலும் அந்த பாபத்துலேருந்து கூட விடுவிட்டு விடுவான். அப்போ கேவலம் அது இந்த பிரம்மஹத்தி தோஷங்கிறது போகாதா, கவலைப்படாதேனாலாம். இஷ்ட்வா நாராயணம் தேவம் மோக்ஷசேபி ஜகத்வதாத் பிரம்மா பித்ருஹா கோக்னோ மாத்ருஹா ஆச்சார்யா கவான் ஸ்வாத புல்கசகோ வாபி சுத்தியேரண்யஸ்ய கீர்த்தனாத். இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணவன் பிரம்மவத்தி தோஷம் பண்ணவனாக இருந்தாலும் சரி, பிராமணனை வதம் பண்ணவன், பித்ருக்களை வதம் பண்ணவனாக இருந்தாலே அப்பா அம்மாவை கொண்டவன், கோக்னா பசுமாட்டை வதம் பண்ணவன், மாத்ருஹாச்சாரியா கவான் அம்மாவை கொண்டவன், ஆச்சாரியனை கொண்டவன், இப்படி மகாபாபங்கள் பண்ணியிருந்த யாராக இருந்தாலும் சரி, ஸ்வாதஹா நாயை கொன்று திங்கிறவன், புல்கசன் ஸ்வாத புல்க சகோவாபி சுத்தியேரண்யஸ்ய கீர்த்தனாத். அத்தனை பேரும் இந்த அஸ்வமேதத்தை கேட்டாலே போகும், அஸ்வமேத பிரஷ்னத்தை மகாபாபங்கள்லேருந்து விடுதலை அடைகிறார்கள். தமஸ்வமேதேன மகாமகேன ஸ்ரத்தான்விதோஸ்மாபிஹி அனுஷ்டிதேன ஹத்வாபி சப்ரம்மச்சராச்சரம் துவம் ந லிப்யசே கிம் கல நிகிரஹேண. அப்பேற்பட்ட அஸ்வமேத யாகத்தை நாங்கள்லாம் விதிவத்தாக பண்ணி வைக்கிறோம் உனக்காக. அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணி ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிக்கிறோம். அப்படி அந்த ஆராதித்தா உனக்கு ஒரு விதமான பாப்பங்களும் ஏற்படாதுப்பா. சாதாரண இந்த லோகத்தில் இத்தனை பெரிய நல்லவாழை கொன்னாலே பாவம் போயிடுங்கிறா. இந்த துஷ்டனான
இந்த விருத்திரனை போய் கொன்னதுனால உனக்கு ஒரு தோஷம் ஆகாது, தைரியமாக நீ கொல்லலாம்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினாள்னு சொன்னாள். தமஸ்வமேதேன மகாமகேன ஸ்ரத்தான்விதோஸ்மாபிரனுஷ்டிதேன ஹத்வாபி சப்ரம்மச்சராச்சரம் துவம் ந லிப்யதே கிம் கல நிகிரகேண. இவ்வாறாக அவனை உற்சாகப்படுத்தினதுனால அவன் விருத்திரனை கொன்னான்னு சொல்லி சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு காரணத்தை சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे त्रयोदशोऽध्यायः. श्रीशुक उवाच श्रीशुक उवाच वृत्रेहते त्रयो लोकाः वृत्रेहते त्रयो लोकाः विनाशक्रेण भूरिद विनाशक्रेण भूरिद सपाला हि अभवन् सद्यः सपाला ह्यभवन् सद्यो विज्वरा निर्वृतेन्द्रियाः विज्वरा निर्वृतेन्द्रियाः देवर्षि पितृभूतानि देवर्षि पितृभूतानि दैत्याः देवानुगाः स्वयं दैत्या देवानुगाः स्वयं प्रतिजग्मुः स्वधिष्ण्यानि प्रतिजग्मुः स्वधिष्ण्यानि ब्रह्मेश इंद्रादयस्ततः ब्रह्मेश इंद्रादयस्ततः. श्रीराजोवाच श्रीराजोवाच इन्द्रस्यानिर्वृतेर्हेतुम् इन्द्रस्यानिर्वृतेर्हेतुम् श्रोतुमिच्छामि भोमुने श्रोतुमिच्छामि भोमुने. येनासन् सुखिनो देवाः येनासन् सुखिनो देवाः हरेर्दुःखं कुतो भवत् हरेर्दुःखं कुतो भवत्. श्रीशुक उवाच वृत्रविक्रमसंविघ्नाः वृत्रविक्रमसंविघ्नाः सर्वे देवाः सहर्षिभिः सर्वे देवाः सहर्षिभिः तद्वधायार्थयन् इन्द्रम् तद्वदायार्थयन् इन्द्रं नैच्छद्भीतो बृहद्वधात् नैच्छद्भीतो बृहद्वधात्. इन्द्र उवाच स्त्रीभूद्रुमजलैरेनो स्त्रीभूद्रुमजलैरेनो विश्वरूपवधोद्भवं विश्वरूपवधोद्भवं विभक्तमनुगृह्णद्भिः विभक्तमनुगृह्णद्भिः वृत्रहत्यां क्वमार्ज्म्यहं वृत्रहत्यां क्वमार्ज्म्यहं. श्रीशुक उवाच ऋषयः तदुपाकर्ण्य ऋषयस्तदुपाकर्ण्य महेन्द्रमिदमब्रुवन् महेन्द्रम् इदमब्रुवन् याजयिष्याम भद्रं ते याजयिष्याम भद्रं ते हयमेधेन मास्मभैः हयमेधेन मास्मभैः हयमेधेन पुरुषं हयमेधेन पुरुषं परमात्मानमीश्वरं परमात्मानमीश्वरम् इष्ट्वा नारायणं देवं इष्ट्वा नारायणं देवं मोक्ष्यसे अपि जगद्वधात् मोक्ष्यसेऽपि जगद्वधात्. ब्रह्मः पितृः गोघ्नः ब्रह्मः पितृः गोघ्नः मातृः आचार्यः घवान् मातृः आचार्यः घवान् श्वादः पुल्कसको वापि श्वादः पुल्कसको वापि शुद्ध्येरं यस्य कीर्तनात् शुद्ध्येरं यस्य कीर्तनात्. तमश्वमेधेन महामखेन तमश्वमेधेन महामखेन श्रद्धान्वितोऽस्माभिः अनुष्ठितेन श्रद्धान्वितोऽस्माभिः अनुष्ठितेन हत्वापि सब्रह्मचराचरं त्वं हत्वापि सब्रह्मचराचरं त्वं न लिप्यसे किं कलनिग्रहेण न लिप्यसे किं कलनिग्रहेण.
ஸ்ரீ ஹரையே நமஹ. அடுத்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்திட்ட. ஸ்ரீ சுகோவாச்ச ஏவம் சஞ்சோதிதோ விப்ரைः மருத்வான் அகனத்ரிபும் பிரம்மஹத்யா ஹதே தஸ்மின் ஆசசாத விருஷா கபிம். இவ்வாறாக பிரம்மர்ஷிகளாலையும் தேவர்களாலையும் தூண்டப்பட்ட இந்திரன் விருத்திரனை வதம் பண்ணான்னு சொன்னாள். இந்த விருத்திரனை வதம் பண்ணோன்னே பாக்கி பேர்களுக்கெல்லாம் ஒரு பாவம் ஏற்படலையா, அவள்லாம் சந்தோஷமாக இருந்துவிட்டாள். ஆனால் பிரம்மஹத்தி தோஷம் இந்த இந்திரனை வந்து பிடிச்சிருந்ததுன்னாள். பிரம்மஹத்யா ஹதே தஸ்மின் அசசாத விருஷா கபிம். பிரம்மஹத்தி தோஷம் அவனை வந்து தொடர்ந்து இருந்ததுனாள். தயேந்திரஸ்மாசகத்தாபம் நிர்வத்திர்நாமுமாவிஷத் ஸ்ரீமந்தம் வாச்சியதாம் பிராப்தம் சுகயந்தி அபி நோ குணாஹ. அந்த பிரம்மஹத்தி தாபம் இருக்கே இந்திரனை மட்டும்தான் வந்து அடைஞ்சுதான். ஏன்னா அவன் தான் அந்த விருத்திரனை கொன்னான்னால. பாக்கி பேரெல்லாம் யாரெல்லாம் தூண்டினாலோ அவளுக்கு ஒன்றும் அந்த பாபம் ஏற்படலைன்னாள். அதனால் லோக அப்பவாதம் ஏற்பட்டு ரொம்ப வெட்கமடைஞ்ச இந்திரன் ஓடி போய் மறைஞ்சி எங்கேயான போய் ஒளிஞ்சு நின்னும் தன்னுடைய குணங்களெல்லாம் போயிடுத்தே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டானாம். ஓடினான் நாள். தாம் ததர்ஷானுதாவந்தீம் சாண்டாலீமிவ ரூபிணீம் ஜரயா வேபமானாங்கீம் யக்ஷ்மக்ரஸ்தாமசிர்பட்டாம் விகீரிய பலிதான் கேஷான் திஷ்ட திஷ்டேதி பாஷிணீம் மீனகந்தி அசுகந்தேன குர்வந்தீம் மார்கதூஷணம். இவன் பண்ணின பிரம்மஹத்தி பாபம் ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்துதான், ஒரு கிழஸ்திரீயாக ரூபம் எடுத்துன்னு வந்துதான், ஒரு சாண்டாள ஸ்திரீயாக ரூபம் போட்டுண்டு அந்த பிரம்மஹத்தி இவனை துரத்தின்னு வந்துதான். இவன் ஓடுறத அவள் மூத்து போய் வயசானவள், கையெல்லாம் நடுங்கிறதாம். க்ஷயரோகத்தினால ஏற்பட்ட மாதிரி ஒளிஞ்சு ஒரே போன் மாத்திரம் இந்த ஸ்கெலிட்டன் மாதிரி வந்துட்டுருக்காள். ஓடி வராள் பின்னாடி. மேலே ரத்தம் மாதிரி சிவப்பான ஒரு வஸ்திரத்தை போட்டுருக்காள். தலையெல்லாம் நரைச்ச மயிறு அதை அப்படியே பிரித்து போட்டுண்டு இவங்ககிட்ட நில்லு நில்லு திஷ்ட திஷ்டனாலாம், நின்று நின்று ஓடாதடா உன்னை தொடர்ந்து வந்துட்டுருக்கேன்னு இந்த மகாபாபம் பிரம்மஹத்தி பாப்பம் இருக்கே அது இந்த ரூபத்தில் அவனை துரத்தின்னு வந்து தான். அப்போது மீனகந்தியும் செத்த மீன் மாதிரி கருவாட்டு நாத்தம் அடிக்கிறதான் மேலே அவளை மூச்சு காற்றுல. அதனால் அவள் ஓடி வர மார்க்கங்களெல்லாம் ஒரே நாத்தம் எடுக்கிற மார்க்கமாக ஏற்பட்டு தான். இவன் ஓடின்னு இருக்கான், அவனை துரத்தின்னு இந்த பிரம்மஹத்தி பாப்பம் ஓடி வந்ததுனாள். நபோகதோ திச சர்வாஹ சஹசிராட்சோ விஷாம்பதே பிராகுதீச்சீம் திசம் தூர்ணம் பிரவிஷ்டோ நிருபமானசம். இவன் ஓடிண்டே இருந்தான். ஆகாசம் முழுக்க எங்கே பார்த்தாலும் ஓடினான். எங்கே போய் இருக்கிறதுன்னு தெரியல. கடைசியில் பிராகுதீச்சீம் நார்த் ஈஸ்டர்ன் கார்னரில் கைலாச மலைக்கு பக்கத்தில் மானச சரசு இருக்குது, அங்கே ஓடினான். பிராகுதீச்சீம் திசம் தூர்ணம் பிரவிஷ்டோ நிருப மானசம். மானசங்கிறதான மானச சரசுங்கிற தீர்த்தம், அங்கே ஒரு லேக் இருந்தது. அந்த லேக்குக்குள்ளே நுழைஞ்சானான். நுழைஞ்சு அங்கே இருக்கிற தாமரப்பூ தண்டுக்குள்ளே ஒளிஞ்சு நுட்டான் நாள் 1000 வருஷங்கள். சாவசத்து புஷ்கர தால தந்தூனு அலப்தபோகோ யதிஹாக்னிதூதா வருஷாணி சாகஸ்ரம் அலக்ஷிதோந்தா சச்சிந்தயன் பிரம்மவதாத் விமோக்ஷம். 1000 வருஷங்கள் அங்கே இருக்கிற தாமரை தண்டினுடைய அந்த நூல் இழைக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருந்தானாம். 1000 வருஷங்கள் யோசிச்சுட்டு தப்பிச்சுட்டு இருந்தானா. இதையே நினச்சி பிரம்மஹத்தி தோஷத்தினால சிரமப்படுறனே, இது என்றைக்கு முடிய போகிறதுன்னு தெரியலையேன்னுட்டு அதையே நினச்சி தப்பிச்சுட்டு இருந்தானாம். சிந்தையன் பிரம்மவதாத் விமோக்ஷம். இந்த பிரம்மஹத்தி தோஷத்துலேருந்து எப்படி நான் விமுக்தி ஏற்பட போகிறது எனக்குங்கிறதா நினச்சிட்டே இருந்தானாம் 1000 வருஷம். தாவத்ரிநாகம் நகுஷா சசாச வித்யா தபோ யோக பலானுபாவः சசம்பதைஸ்வர்ய மதாந்த புத்தி நீதஸ்திரச்சாம் கதிமிந்திரபத்னியா. இந்திரன் போனோன்னா அந்த சீட்டு காலி. இந்திரங்கிறது ஒரு பதவி, அது பிரசிடெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு பதவி. தேவலோகத்தில் இருக்கப்பட்ட லீடருக்கு பேர் இந்திரன்னு பேர். அவன் மாதிரி ஒளிஞ்சு நுட்டான் 1000 வருஷம்னோடனே தேவதைகள்லாம் பார்த்தா அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக ஒரு டெம்பரரியாக ஒரு இந்திரனை போடணும்னுட்டு நகுஷன்கிறதான ஒரு ராஜா அவனை கொண்டு வந்து போட்டாள். அவனுக்கு கொஞ்சம் கர்வம் மதமெல்லாம் ஏற்பட்டது. தான் இந்திரன் ஆகிட்டமேங்கிட்டு இந்த பதவியில் வந்தோன்னுட்டு அவன் சில துஷ்டங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தான்.
அவன் இந்திர பத்னியான சச்சி தேவியே கூப்பிட்டான். நான் இந்த இந்திரன் ஆயாச்சு, இனிமேல் நீ என்னை வந்து அடையணும். நான் இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மாதிரி ஆகிடுது, அந்த காலத்துலேயே இருந்திருக்குது. உடனே அவரை வந்து பத்னி என்ன பண்ணாலாம், அங்கே இருக்கப்பட்ட பிரம்மர்ஷிகள்னால் போய் கேட்டாள். பிரம்மா வந்து அவருக்கு உபதேசம் பண்ணாள். அம்மா நீ ஒன்று செய், நீ என்னை அடையணும்னா பிராமணால்னால் உன்னை தூக்கின்னு பல்லக்கில் வரணும்ங்கிறதா சொல்லு. அப்படி தூக்கின்னு வந்தால் என்னோட அடையலாம்னு சொல்லி வை, அவன் என்ன நடக்கிறது பார்ப்போம். நான் இவ்வாறாக அந்த சச்சி தேவி அவங்ககிட்ட சொன்னாலாம் நகுஷங்கிட்டக்க. சரி, நீ இந்திரன் ஆகிட்டே என்னை அடையணும்னு பார்க்குற, நீ ஒரு பல்லக்கில் வரணும், அந்த பல்லக்கை தூக்கின்னு வரவா பிராமணாலாக இருக்கணும்னால். அவன் பார்த்தான், நல்ல பிரம்ம ரிஷிகள் இருந்தார் சுற்றி வரலாம், அகஸ்தியாதி ரிஷிகள். அவள்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் என் பல்லக்கை தூக்கின்னு வரணும்னால். அவள்லாம் பிரம்மனிஷ்டாள், அவள் இதெல்லாம் பற்றி கவனிச்சிக்கிறதில்ல, தூக்கின்னு வந்தாள். இவனுக்கு மதத்தினால அவன் என்ன பண்ணான், அகஸ்தியரை காலால் உதைச்சான். என்ன ஸ்லோவாக போகிறேன், எனக்கு வேகமாக போகணும், சச்சி தேவி போய் அடையணும் அப்படின்னு உதைச்சி சர்ப்பன்னா சீக்கிரமாக போகணும்னு அர்த்தம். சர்ப்பன்னா இன்னொரு அர்த்தம் பாம்புன்னு அர்த்தம். அப்போ சர்ப்பன்னொன்னே அகஸ்தியர் அவனை சாபம் பண்ணால், மதத்தினாலேயும் கர்வத்தினாலேயும் இப்படி சொல்கிறையே, நீ சர்ப்பமாக போனாலும் அவன் மலைப்பாம்பா போனான்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அதை ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறாளிங்க. கதிம் இந்திர பத்னியான்னுட்டு. அந்த நௌஷன் இந்திரன் இல்லாத போது இந்திரனாக இருந்தவனுக்கு அவனுக்கு ஒரு பாம்பா போகிற கதி ஏற்பட்டது, அதை ஞாபகப்படுத்தின்னு சொல்கிறாள். தாவத் திருநாகம் நகுஷாச வித்யா தபோயோக பலானுபவா. அவனுக்கு வித்யே பலம் எல்லாம் இருந்தது, ஆனால் மதத்தினால கர்வத்தினால சசம்பத ஐஸ்வர்ய மதாந்த புத்தி நீதஸ்திரஸ்யாம் கதிம் இந்திரபத்னியா கதிம். கீழே விழுந்தானாம். அந்த இந்திர பதவியிலேருந்து விழுந்து மலப்பாம்பா போய் விழுந்தான்னாள். ததோ கதோ பிரம்மகிரோபூதா ரிதம்பரத்யான நிவாரிதாக பாபஸ்து திக்தேவதயா ஹதௌஜாஹ தம் நாபியபூத் அவிதம் விஷ்ணுபத்னியா. இந்த மானச சரசுக்குள்ள தாமரப்பூ தண்டு இருக்கே, அதில் நூல் இழையில் உட்காந்துட்டு 1000 வருஷங்கள் மனசில் தப்பிச்சுண்டு இந்த மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுட்டேன்னு இருந்த இந்திரனை யார் காப்பாற்றினாள்னால், விஷ்ணு பத்னியான மகாலட்சுமி அந்த தாமரப்பூ தண்டுக்குள்ளே வந்து அவனை காப்பாற்றினாலாம். அப்பா கவலைப்படாதே, ரித்தம்பரர்னு சுவாமிக்கு பேர், நாராயணனுக்கு பேர். ஏன்னா சத்தியத்தை எப்போதும் பரிபாலிக்கிறவர் அவர். அவருடைய அனுகிரகத்தினால அவனுக்கு சீக்கிரம் திரும்பி இந்திர பதவி கிடைக்கும், கவலைப்படாதேன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினாலாம் மகாலட்சுமி தேவி. தம் ச பிரம்மர்ஷயா அபியேத்யே ஹயமேதேன பாரத யதாவத் தீக்ஷயாஞ்சக்ரு புருஷாராதனேன. அந்த பிரம்மர்ஷிகள்னால் இவனை மறுபடியும் யஜ்ஞ தீட்சை ஏற்படுத்த முடியா பண்ணி தீட்சிதனா செஞ்சு அஸ்வமேத யாக நிமித்தமாக அவனுக்கு அந்த இந்திரனுக்கு தீட்சிதனாக பண்ணினாலாம், எஜமானா பண்ணாள். அவர்களோட கூட வச்சுருந்து அதில் ரொம்ப மந்திரஜர் ஒருத்தர் மரீச்சின்னு பேர். இந்த மரீச்சிங்கிற மகரிஷியோடு கூட பல ரிஷிகள் பிரம்ம ரிஷிகளெல்லாம் சேர்ந்துட்டு அஸ்வமேத யாகம் பண்ணி வச்சாள்னாள். அதேஜ்யமானே புருஷே சர்வதேவமயாத்மனி அஸ்வமேதே மகேந்திரேண விததே பிரம்மவாதிபிஹி சவை துவாற்றவதோ பூயான் அபி பாபச்சயோ நிருப நீதஸ்தேனைவ சூன்யாய நீஹார இவ பானுனா. இவனுடைய பெரிய பாபம் பிரம்மஹத்தி பாபம் எப்படி விலகித்தினாள், அவள் அஸ்வமேத யாகம் பண்ணி வச்சோடனே எப்படி சூரிய ஒளிச்சம் வந்ததுன்னா ஒரேடியாக இருட்டாக இருக்கப்பட்ட ஃபாக் இருக்கே, அந்த ஃபாகு நீகாரம்னா ஃபாகெல்லாம் விலகி போயிடுமோ, அப்படி இவனுடைய பாப்ப குவியல் எல்லாம் விலகி போயிடுதான். சவாஜிமேதேன யதோதித்தேன பிதாயமானேன மரீச்சி மிஸ்ரை. மரீச்சியாதி மகரிஷிகள் பண்ணி வச்ச யஜ்ஞத்தினால, அஸ்வமேத யஜ்ஞத்தினால பாப்பங்களெல்லாம் போயிடுதான். இஷ்டுவாதி யஜ்ஞம் புருஷம் புராணம் இந்திரோ மகாநாத விதூத பாபா. சாக்ஷாத் பரம்பொருள் புருஷன், பரமபுருஷன் நாராயணனை உபாசிச்சு அவர் நாமத்தை சொல்லி அஸ்வமேத யஜ்ஞத்தை பண்ணி அவன் அந்த பலத்தினால தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷங்கள்லாம் விலகி மறுபடியும் இந்திர பதவி அடைஞ்சு சந்தோஷமானான் நாள். இது கதையின் நாள். இப்போ ஏற்பட இந்த வியாக்கியானம் இருக்கே, இதை கேட்குறவாளுக்கே புண்ணியம் நாள். இதம் மகாக்கியானம் அசேஷ பாப்மனம் பிரக்ஷாலனம் தீர்த்த பதானுகீர்த்தனம் பக்தியுச்ரயம் பக்த ஜனானுவர்ணனம்
மகேந்திர மோக்ஷம் விஜயம் மருத்வதா. இந்த கதை இருக்கே, இது விருத்ராசுர வதம். அதன் பிறகு அவன் பண்ண அஸ்வமேத யாகம் பண்ண கதை. அந்த அஸ்வமேத யாகம் பண்ணதுனால அவன் பாபம் போனது, பிரம்மஹத்தி தோஷம் போனது. இதெல்லாம் இந்த கதைகள்லாம் யார் கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் இது வசத்தியான கதை. மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லக்கூடிய கதை, மகாவிஷ்ணு பக்தாளை பற்றி சொல்லக்கூடிய கதை, இந்திரனுக்கு மோட்சம் ஏற்பட்ட கதை, இந்த அவனுக்கு விஜயம் ஏற்பட்ட கதை. இதெல்லாம் யார் கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் பல புண்ணியங்கள் உண்டுன்னாள். பட்டேயுராக்கியானமிதம் சதா புதாக. நல்ல புத்திமான்கள் இந்த கதையை கேட்கணுமாம். ஸ்ருண்வந்த்யதோ பர்வணி பர்வணீந்திரியம். தினம் கேட்க முடியாட்டாலும் ஒரு பருவால் ஒரு தடவையானும் கேட்கணுமாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கேட்கலாம் இந்த கதையை. கேட்டால் மகா புண்ணியம் நாள். ஸ்ருண்வந்தி அதோ பர்வணி பர்வணீந்திரியம் தன்யம் யசஸ்யம் நிகிலாகமோச்சனம் ரிபுஞ்சயம் ஸ்வஸ்தியனம் ததாயுஷம். ததாயுஷம் ஆயுஷ் பூர்ண ஆயுஷ் கொடுக்கும், சக்தியை கொடுக்கும், யசஸை கொடுக்கும், எல்லா பாப்பங்களையும் நாசம் பண்ணும், சத்ருக்கள் ஜெயங்கிட்டேருந்து ஜெயத்தை உண்டாக்கும். அப்பேற்பட்ட எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த கதையை புத்திமான்கள் எப்போதும் படித்து காதால் சிரவணம் பண்ணணும்னு சொல்லி ஸ்வஸ்தி வச்சனம் சொல்லி முடித்தாள் இந்த அத்தியாயத்தை. தன்யம் யசஸ்யம் நிகிலாகமோச்சனம் ரிபுஞ்சயம் ஸ்வஸ்தியனம் ததாயுஷம். அப்பேற்பட்ட இந்த விருத்திரனை கொன்ன பிறகு அந்த இந்திரனுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி வச்சு பரமானுகிரகம் பண்ணி பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கின இந்த கதையை கேட்குறவாள் எல்லாருக்கும் மகத் புண்ணியங்கிறதா சொல்லி இந்த கதையை முடித்தாள் ஸ்ரீ சுக்காச்சாரியாள். நம்மளும் இந்த கதையை இப்போது முடித்து, இப்போ நான் அடுத்த வாரத்துலேருந்து நான் இந்தியா போகிறதுனால அடுத்த சாப்டர்லேருந்து புது கதை ஆரம்பிக்கிறது. சித்திரகேது உபாக்கியானம்னுட்டு அது நான் ஊர்லேருந்து வந்த பிறகு ஏப்ரல் மாத கடைசியில் ஆரம்பித்து சொல்கிறேன். அது பரியந்தம் விராம காலம் நீங்கள்லாம் பொறுத்துக்கணும். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நம. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே இந்திரகிருத அஸ்வமேத வர்ணனம் நாம த்ரயோதசோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நம. ஸ்ரீ ஹரயே நம. ஸ்ரீசுகோவாச்ச. ஸ்ரீசுகோவாச்ச. ஏவம் சஞ்சோதிதோ விப்ரைः மருத்வான் அஹனத்ரிபும் பிரம்மஹத்யா ஹதே தஸ்மின் ஆசசாத விருஷாகபிம் தயேந்திரः ஸ்மாசஹத்தாபம் நிர்வృతిர்நாமுமாவிஷத் ஹ்ரீமந்தம் வாச்யதாம் பிராப்தம் சுகயந்த்யபி நோ குணாः தாம் ததர்ஷ அனுதாவந்தீம் சாண்டாலீமிவ ரூபிணீம் ஜரயா வேபமானாங்கீம் யக்ஷ்மக்ரஸ்தாம் அஸ்ருக்பட்டாம் விகீர்ய பலிதான் கேஷான் திஷ்டேதி பாஷிணீம் மீனகந்தி அசுகந்தேன குர்வதீம் மார்கதூஷணம் நபோகதோ திசः சர்வாः சஹஸ்ராக்ஷோ விஷாம்பதே பிராகுதீச்சீம் திசம் தூர்ணம் பிரவிஷ்டோ நிருபமானசம் சாவசத் புஷ்கரநாலதந்தூன் அலப்தபோகோ யதிஹாக்னிதூதः வர்ஷாணி சாஹஸ்ரம் அலக்ஷிதோந்தः
वर्षाणि साहस्रमलक्षितोऽन्तः सञ्चिन्तयन् ब्रह्मवधाद्विमोक्षं सञ्चिन्तयन् ब्रह्मवधाद्विमोक्षं तावत् त्रिनाकं नहुषश्यशास तावत् त्रिनाकं नहुषश्यशास विद्यातपो योगबलानुभावः विद्यातपो योगबलानुभावः ससम्पदैश्वर्यमदान्धबुद्धिः ससम्पदैश्वर्यमदान्धबुद्धिः नीतस्थिरश्चां गतिमिन्द्रपत्न्या नीतस्थिरश्चां गतिमिन्द्रपत्न्या ततो गतो ब्रह्मगिरोपहूत ततो गतो ब्रह्मगिरोपहूत ऋतंभरध्याननिवारिताघः ऋतंभरध्याननिवारिताघः पापस्तु दिग्देवतया हतौजाः पापस्तु दिग्देवतया हतौजाः तं नाभ्यभूत् अवितं विष्णुपत्न्या तं नाभ्यभूत् अवितं विष्णुपत्न्या तं च ब्रह्मर्षयोऽभ्येत्य तं च ब्रह्मर्षयोऽभ्येत्य हयमेधेन भारत हयमेधेन भारत यथावद् दीक्षयाञ्चक्रुः यथावद् दीक्षयाञ्चक्रुः पुरुषाराधनेन पुरुषाराधनेन अथेज्यमाने पुरुषे अथेज्यमाने पुरुषे सर्वदेवमयात्मनि सर्वदेवमयात्मनि अश्वमेधे महेन्द्रेण अश्वमेधे महेन्द्रेण वितते ब्रह्मवादिभिः वितते ब्रह्मवादिभिः स वै त्वाष्ट्रवधो भूयात् स वै त्वाष्ट्रवधो भूयात् अपि पापचयो नृप अपि पापचयो नृप नीतस्तेनैव शून्याय नीतस्तेनैव शून्याय नीहार इव भानुना नीहार इव भानुना सवाजिमेधेन यथोदितेन सवाजिमेधेन यथोदितेन वितायमानेन मरीचिमिश्रैः वितायमानेन मरीचिमिश्रैः इष्ट्वाधियज्ञं पुरुषं पुराणम् इष्ट्वाधियज्ञं पुरुषं पुराणम् इन्द्रो महान् आस विधूतपापः इन्द्रो महान् आस विधूतपापः इदं महाख्यानम् अशेषपाप्मनाम् इदं महाख्यानम् अशेषपाप्मनाम् प्रक्षालनं तीर्थपदानुकीर्तनं प्रक्षालनं तीर्थपदानुकीर्तनं भक्त्युच्छ्रयं भक्तजनानुवर्णनं भक्त्युच्छ्रयं भक्तजनानुवर्णनं महेन्द्रमोक्षं विजयं मरुत्वतः महेन्द्रमोक्षं विजयं मरुत्वतः पठेयुराख्यानमिदं सदा बुधाः पठेयुराख्यानमिदं सदा बुधाः शृण्वन्त्यथो पर्वणि पर्वणीन्द्रियं शृण्वन्त्यथो पर्वणि पर्वणीन्द्रियं धन्यं यशस्यं निखिलागमोचनं धन्यं यशस्यं निखिलागमोचनं धन्यं यशस्यं निखिल अघमोचनं रिपुञ्जयं स्वस्त्ययनं तथायुषं रिपुञ्जयं स्वस्त्ययनं तथायुषं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे त्रयोदशोऽध्यायः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அச ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे त्रयोदशोऽध्यायः. श्रीशुकौवाच वृत्रे हते त्रयो लोकाः विनाशक्रेण भूरिद सपाला ह्यभवन् सद्यो विज्वरा निर्वृतेन्द्रियाः देवर्षि पितृभूतानि दैत्या देवानुगा स्वयं प्रतिजग्मुस्वधिष्ण्यानि
ब्रह्मेश इन्द्रादयस्ततः श्रीराजोवाच इन्द्रस्यानिर्वृतेर्हेतुं श्रोतुमिच्छामि भो मुने येनासन् सुखिनो देवाः हरेर्दुःखं कुतोऽभवत्। श्रीशुकौवाच वृत्रविक्रमसंविघ्नाः सर्वे देवाः सहर्षिभिः तद्वधायार्थयन्निन्द्रं नैच्छद्भीतो बृहद्वधात्। इन्द्र उवाच स्त्रीभूद्रुमजलैरेनो विश्वरूपवधोद्भवं विभक्तमनुगृह्णद्भिः वृत्रहत्यां क्व मार्ज्म्यहम्। श्रीशुकौवाच ऋषयस्तदुपाकर्ण्य महेन्द्रमिदमब्रुवन् याजयिष्याम भद्रन्ते हयमेधेन मास्मभैः। हयमेधेन पुरुषं परमात्मानमीश्वरम् इष्ट्वा नारायणं देवं मोक्ष्यसेऽपि जगद्वधात्। ब्रह्मः पितृः गोघ्नो मातृः आचार्यः घवान् श्वादपुल्कसको वापि शुद्धेरन्यस्य कीर्तनात्। तमश्वमेधेन महामखेन श्रद्धान्वितोऽस्माभिः अनुष्ठितेन हत्वापि स ब्रह्मचराचरं त्वं न लिप्यसे किं खलनिग्रहेण। श्रीशुकौवाच एवं सञ्चोदितो विप्रैः मरुत्वान् अहनद्रिपुं ब्रह्महत्या हते तस्मिन् आससादवृषा कपिं। तयेन्द्रस्मासहत्तापं निर्वृतिर्नामुमाविशत् ह्रीमन्तं वाच्यतां प्राप्तं सुखयन्ति अपि नो गुणाः सुखयन्त्यपि नो गुणाः। तां ददर्शानुधावन्तीं चाण्डालीमिव रूपिणीं जरया वेपमानाङ्गीं यक्ष्मग्रस्ताम् असृक्पटां विकीर्य पलितान् केशान् तिष्ठतिष्ठेति भाषिणीं मीनगन्धी असुगन्धेन कुर्वतीं मार्गदूषणं नभो गतो दिशः सर्वाः सहस्राक्षो विशाम्पते प्रागुदीचीं दिशं तूर्णं प्रविष्टो नृपमानसं सावसत् पुष्करलालतन्तून् अलब्धभोगो यदिहाग्निदूतः वर्षाणि साहस्रमलक्षितोऽन्तः सञ्चिन्तयन् ब्रह्मवधाद्विमोक्षं तावत् त्रिनाकं नहुषशशास विद्यातपो योगबलानुभावः ससम्पदैश्वर्य मदान्धबुद्धिः नीतस्थिरश्चां गतिमिन्द्रपत्न्या ततो गतो ब्रह्मगिरोपहूत ऋतम्भरध्याननिवारिताघः पापस्तु दिग्देवतया हतौजाः तं नाभ्यभूत् अवितं विष्णुपत्न्या तं च ब्रह्मर्षयोऽभ्येत्य हयमेधेन भारत यथावद्दीक्षयाञ्चक्रुः पुरुषाराधनेन अतेज्यमाने पुरुषे सर्वदेवमयात्मनि अश्वमेधे महेन्द्रेण वितते ब्रह्मवादिभिः स वै त्वाष्ट्रवधो भूयान् अपि पापचयो नृप नीतस्तेनैव शून्याय निहार इव भानुना सवाजिमेधेन यथोदितेन वितायमानेन मरीचिमिश्रैः इष्ट्वाधियज्ञं पुरुषं पुराणम् इन्द्रो महानास निधूतपापः इदं महाख्यानमशेषपाप्मनां प्रक्षालनं तीर्थपदानुकीर्तनं भक्त्युच्छ्रयं भक्तजनानुवर्णनं महेन्द्रमोक्षं विजयं मरुत्वतः पठेयुराख्यानमिदं सदा बुधाः शृण्वन्यथो पर्वणीन्द्रियं धन्यं यशस्यं निखिलाघमोचनं
ரிபுஞ்சயம் ஸ்வஸ்த்யயனம் ததாயுஷம். ஸ்ரீஹரயே நமः. इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे त्रयोदशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी. देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.